அன்பு உறவுகள் அனைவருக்கும் சோபா ராணி புட்டிக் சகோதரிகளின் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்றைக்கு ரவுண்டு ஷேப்பில் சுகர் பீட்ஸ் வச்சு தைக்கிறது எப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மிரரில் கட் பீட்ஸ் வச்சு எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் ஊசியில் நூல் கோர்த்து கரெக்டாக எடுத்து கடைசியில் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அந்த முக்கோண ஷேப்பு மிரருக்கு எத்தனை பீட்ஸ் அதில் கொள்ளுமோ அந்த அளவுக்கு பீட்ஸ் எடுத்து கொறுத்துக்கோங்க. நான் 3 பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். அந்த முக்கோண ஷேப்புக்கு அந்த லைனுக்கு கரெக்டாக 3 பீட்ஸ் போடும்போது இருக்கும். அதனால் 3 எடுத்து கொறுத்து வச்சுருக்கிறேன். 3ஐயும் சேர்த்தே கொறுத்து வச்சுட்டு ஊசியை முக்கு ஷேப்பில் குத்திட்டு அடிப்பக்கமாக விட்டுருக்கேன். இனி நம்ம 2வது முத்துக்கு அடுத்த இடத்துல இருந்து நடுவில் குத்தி வெளியே எடுக்க போகிறோம். வெளியே எடுத்து அந்த கடைசி முத்துக்கு உள் பக்கமாகவே ஊசியை குத்தி வெளியே எடுக்கணும். எடுத்துட்டு திரும்ப நம்ம ஒரு குட்டி சுகர் பீட் எடுத்து அதில் கொறுக்க போகிறோம். அந்த சுகர் பீட் எதுக்குன்னா, நடுவில் நமக்கு இந்த கட் பீட்ஸ் கரெக்டாக செட் ஆகலை. அதனால் அந்த இடம் காலியாக இருக்கும். அது காலியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த சுகர் பீடு கொறுத்துருக்குறோம். கொறுத்துட்டு அதே எடுத்து பக்கத்துலேயே ஊசியை அடிப்பக்கமாக குத்தி விட்டுருங்க. குத்தி விட்டுட்டு மறுபடியும் இன்னும் நம்ம மேல் பக்கமாக அந்த சுகர் பீடுக்கு பக்கத்துலேயே குத்தி எடுக்கணும். எடுத்து மறுபடியும் 3 கட் பீட்ஸ் எடுத்து கொறுக்க போகிறோம். முதல்ல எப்படி நம்ம தைச்சோமோ அது போலவே இந்த கட் பீட்ஸை போட்டு நம்ம தைக்க போகிறோம். இதை தைச்சி ஊசியை உள்பக்கமாக குத்தணும். குத்தி முடிச்சதுக்கப்புறமா அந்த முத்து எல்லாமே கரெக்டாக அந்த இடத்துல செட் ஆகலை. அதை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பக்கமாக முக்கு சைடில் மேலே இழுத்து மேல் பக்கமாக மிரருக்கு மேலே இருக்குது. அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க தான் போகிறோம். அது எப்படின்னா, நம்ம முத்து கொடுத்துட்டு டபுள் சைடு தையல் போட்டு லாக் பண்ணுவோம் பார்த்திங்களா, அது போலவே அந்த ஃபஸ்ட்டு பீட்ஸுக்கு இடையில் ஊசியை குத்தி அடுத்த பக்கமாக போட்டு அதை லாக் பண்ணி வைக்கணும். அப்போ அந்த மேலே ஏறி இருக்கக்கூடிய முத்து கீழ்ப்பக்கமாக கரெக்டாக செட் ஆகிரும். இது எதுக்காக அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, இதை சரி பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லை, அதுக்காக தான் இந்த வீடியோவில் அதையும் சேர்த்து போட்டிருக்கிறேன். கரெக்டாக எல்லாம் போட்டு விட்டுட்டு இடைவெளி இல்லாமல் இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்துட்டு நூலையும் கரெக்டாக அடிப்பக்கமாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. மறுபடியும் நம்ம இனி சுகர் பீடு எடுத்து கொறுக்க போகிறோம். வீடியோவை கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக எல்லாமே தெரியும். அந்த முக்கு பக்கத்தில் கேப் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம சுகர் பீடு எடுத்து கொறுக்க போகிறோம். முடிஞ்சால் 2 சைட்லேயும் தையல் போட்டு ஒவ்வொரு பீட்ஸ் கடையில் லாக் பண்ண முடிஞ்சால் லாக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 2 பீட்ஸை விட்டுட்டு 3வது பீட்ஸுக்கு உள்பக்கமாக ஊசியை குத்தி அப்படியே கூட வெளியே எடுக்கலாம். இப்படி 2 விதத்தில் பண்ணும்போது உங்களுக்கு எது சரியாக வரும் அப்படின்னு தோணுதோ அந்த விதத்தில் நீங்கள் பண்ணி பழகிக்கோங்க. மறுபடியும் ஒரு முறை கரெக்டாக வீடியோவை பாருங்கள். சுகர் பீட் கொடுத்ததுக்கப்புறமா ஊசியை அடிப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக குத்தி எடுக்கணும். எடுத்துட்டு அந்த முக்கு கரெக்டாக வரக்கூடிய இடத்துலையே குத்துங்க. மாற்றி அங்கே இங்கே குத்துனீங்கன்னா முத்து ஏறி இறங்கி இருக்கும், பார்க்க அசிங்கமாக இருக்கும். அதனால் கரெக்டாக போட்டு குத்துங்க. குத்தி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் 3 கட் பீட்ஸு எடுத்து கொறுக்கணும். கொறுத்து முதல்ல எப்படி பண்ணினீங்களோ அது போலவே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே வரும். இந்த மிரர் வச்சு தைக்கிறதுல நமக்கு நூல் வச்சு கூட தைக்கலாம். செயின் தையல் சுற்றி போடலாம், இல்லைன்னா கட் பீட்ஸு போடலாம், அப்படி இல்லைன்னா சுகர் பீட்ஸ் போடலாம். எது நமக்கு தேவையோ அது போடலாம். அதுவும் இல்லைன்னா நூல் வச்சு கொறுத்து தைக்கலாம். அது எப்படின்னு இன்னொரு நாள் வீடியோவில் போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே கஷ்டம் கிடையாது, எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். எல்லாமே எல்லோரும் தெரிஞ்சு வச்சுட்டு வர்றது கிடையாது, நம்ம பண்ணி பழகக்கூடியது தான் எல்லா விஷயமுமே. அதுபோல் நீங்களும் எந்த பயமும் பதட்டமும் இல்லாமல் மெதுவாக ஒன்று ஒன்றா பொறுமையாக பண்ணி பாருங்கள். எல்லாமே ஈஸியாக வந்துடும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா கமெண்டில் உங்களோட கருத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் கூட ஆர்வமாக இருக்கும். கடைசியாக பீட்ஸ் வச்சு தைச்சி முடிச்சுட்டு நம்ம கரெக்டாக அந்த முக்குக்கு செட் ஆகிற மாதிரி பீட்ஸ் எல்லாம் கொறுத்து முடிச்சதுக்கப்புறமா ஊசியை அடிப்பக்கத்தில் குத்திட்டு எப்பவும் போலே அடிப்பக்கத்துலேயே முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சின்னதாக ஒரு டிசைன் போடுறதுக்காக படித்தாச்சு. ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாது. நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.